54 வயதான மாணிக்கம் ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் தொழிற்சாலைக்கு உரிமையாளர். உற்பத்தியாகும் பெரும்பாலான துணிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நிறைய லாபம், ஏராளமான பணத்தில் சொகுசான அமைதியான வாழ்க்கை. அன்பான மனைவி, ஒரே ஒரு மகள் மாலதி. சென்னை மெடிக்கல் காலேஜில் 4ஆம் வருடம் படித்து கொண்டிருக்கிறாள். அவளை காரை ஓட்டிக்கொண்டு கல்லூரிக்கு சென்று வருவாள். அவருக்கு ஒரு டிரைவர் முருகன். அவன் அவர்களது அவுட்டோர்ஸில் தான் குடியிருக்கிறான். அமைதியானவன். டிரைவர் என்ற பெயரை தவிர எல்லா வேலைகளையும் கவனிப்பான். தோட்டத்தையும், பிளம்பிங் வேலையிலிருந்து, எலக்ட்ரிக்கல் வேலையிலிருந்து சகல வீட்டு வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வமுடன் செய்வான். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. தினமும் முகச்சவரம் செய்து நேர்த்தியான உடையில்தான் காணப்படுவான். அவன் கார் ஓட்டும் அழகே தனி. அவரின் மனைவி அவனை ஒரு தாயின் வாஞ்சனையுடன் தான் கவனித்துக் கொள்வாள். நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் தன் மகளிடமிருந்து இவருக்கு மெசேஜ் ஒன்று வந்தது. அதில், அன்புள்ள அப்பா, சென்ற வாரம் நீங்களும் அம்மாவும் எனக்கு ஒரு நல்ல பையனை தேடி பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்க நேரிட்டது. நான் மெடிக்கல் காலேஜ் படித்து முடித்து மேலும் 2 வருடங்கள் படித்தவுடன் தான் என் திருமணம். நீங்கள் யாரையும் எனக்காக தேட வேண்டாம். நான் நம் வீட்டு முருகனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களின் தனி மனித சுதந்திரத்திற்கும் விருப்பத்திற்கும் என்றுமே மரியாதை கொடுப்பவர். உங்களின் ஒரே அன்பு மகளான என் விஷயத்தில் மட்டும் அதை விட்டு விடுவீர்களா என்ன? அப்பா, நான் உங்களுக்காக நம் வீட்டின் மாடியில் காத்திருக்கிறேன். உடனே வரவும் என்று அனுப்பியிருந்தாள். அவருக்கு உடம்பு பதறியது. ஐயோ, என் ஒரே பெண்ணா? ஜாதி மதம் எனக்கு பெரிதல்ல, ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமா? என்ன காதல் கன்றாவியெல்லாம் என்று கோபப்பட்டார். அடுத்த கணம், வீம்பு வேண்டாம், இன்னமும் 2.5 வருடங்கள் இருக்கிறதே. இந்த படிக்காத பன்னாடை முருகனை என் பெண்ணிடமிருந்து அவளுக்கே தெரியாமல் கமுக்கமாக பிரித்துவிட வேண்டும். வீரியம் பெரிதல்ல, காரியம்தான் முக்கியம். அமைதி அமைதி என்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மாடிக்கு சென்றார். அங்கே மகள் மாலதி காத்திருந்தாள். அப்பா, மெசேஜ் பார்த்தீங்களா என்று ஒருவித கவலையுடன் கேட்டாள். இது என்னம்மா பெரிய விஷயம்? கல்யாணம் உனக்கு, எனக்கு இல்லையே. முருகன் நல்ல பையன். உன்னோட சாய்ஸ் இப்படிமா தப்பா போகும் என்று வாஞ்சையுடன் அவள் தலையை தடவி கொடுத்தார். அவர் ரொம்ப நல்லவரப்பா. அம்மாவுக்கு இன்னமும் எதுவும் தெரியாதுப்பா. இப்போ அம்மா கிட்ட சொல்லி இதை பெருசு பண்ணாத. அம்மா முதல்ல உன் படிப்பை நல்லபடியாக முடி, அப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்ல இருவரும் கீழே இறங்கி வந்தார்கள். அன்று இரவு அவருக்கு தூக்கமே வரவில்லை. மறுநாள் துபாய் சலீமுக்கு ஃபோன் செய்து, சலீம், எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். என்னோட டிரைவர் முருகனுக்கு ஒரு நல்ல வேலை துபாயில் ஏற்பாடு செய்ய முடியுமா? பென்ஸ், ஆடி என எல்லா பெரிய காரும் நன்றாக ஓட்டுவான். அவனுக்கு ரொம்ப பெரிய குடும்பம். பாவம், கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் உதவி செய்கிறதா அவனுக்கு தெரிய வேண்டாம் என்றார். அடுத்த 1 மாதத்தில் எண்ணெய் கிணறு வைத்திருக்கும் ஒரு பெரிய பணக்காரரிடம் வேலை கிடைத்ததும் முருகன் துபாய் சென்று விட்டான். மகளும் சற்று வாட்டமாக இருப்பதாக தோன்றியது. நாளடைவில் அவனை மறந்து விடுவாள் என்று நிம்மதியாக இருந்தார். அடுத்த 2 மாதத்தில் அவளுடன் காலேஜ் படிக்கும் வினோத் என்பவன் அவுட் ஹவுஸை வாடகைக்கு கேட்டான். இன்னும் 2 வருடங்கள் மேலே படிக்க வேண்டுமாம். நல்ல பையனாக பொறுப்பானவனாக தெரிந்ததால் அவர் உடனே சரி என சொல்லி வாடகைக்கு விட்டார். அடுத்த வாரமே தன் தாயாருடன் வந்துவிட்டான். தன் மகள் இவனை திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. மாலதியும் அவுட் ஹவுஸ்க்கு அடிக்கடி போவதும் வருவதுமாக இருந்தால். இருவரும் சேர்ந்து படித்தார்கள். கல்லூரிக்கு வினோத்தை தன் காரில் அழைத்துச் சென்றாள். மாதங்கள் ஓடின. நடுவில் ஒரு நாள் சலீமிடம் மாணிக்கம் எப்படி இருக்கான் என்று கேட்க, 2 மாதங்களுக்கு முன்பு முருகன் துபாயிலிருந்து சார்ஜா சென்று விட்டதாக சொன்னார். ஒளிந்தது சனியன். இனி அவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நிம்மதி அடைந்தார். அடுத்த 1 வருடத்தில் மாலதி மேல் படிப்பையும் முடித்துவிட்டாள். வினோத் சென்னை செல்வதாக சொல்லி அவுட் ஹவுஸை காலி செய்துவிட்டு சென்று விட்டான். இதுதான் சரியான தருணம் என்பதால் மாலதியிடம், என்னம்மா, எப்ப கல்யாணம் என்று கேட்க, அவள் இன்னும் 6 மாதத்தில் முருகன் சார்ஜாவிலிருந்து வந்ததும் என்றாள்.
அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிவிட்டதே என்று திகைத்தார். அப்பா, அவரை இப்போ சார்ஜா சேக்கிடம் பர்சனல் டிரைவராக இருக்கிறார், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் என்று உற்சாகம் பொங்க சொன்னாள். உள்ளுக்குள் அவருக்கு கடுப்பாக இருந்தது. பேச்சை மாற்ற, இனி உனக்கு இங்கேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன், டாக்டர் மாலதி என்றால் எல்லாருக்கும் தெரியணும் என்றார். வேண்டாம்ப்பா, அவர் திரும்பி இங்கே வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகி விடுவோம். தில்லை நகரில் பெரிய இடம் வாங்கிட்டாரு, அங்கேயே வீடும் ஹாஸ்பிட்டலும் அவர் எனக்கு கட்டித்தருவார் என்றாள். மனைவி கமலாவுக்கும் மாலதியின் காதல் தெரிய வர, முருகன் ரொம்ப நல்ல பையன், தான் பார்த்து வளர்ந்த பிள்ளை என்றாள் அம்மா. அடுத்த 6 மாதத்தில் முருகன் சார்ஜாவிலிருந்து வந்துவிட்டான். ஏதோ ஆட்டோ ஒர்க்ஸ் புதிதாக ஆரம்பிக்கப் போகிறானாம். ஹாஸ்பிட்டல் கட்டி கொண்டிருக்கிறானாம். அவைகளை மேற்பார்வை செய்வதற்காக மாலதி அடிக்கடி சென்று வந்தாள். என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார். தன் மகள் தன்னை விட்டு நழுவிச் செல்வது போல் தோன்றியது. 9 மாதங்கள் சென்றது. அன்று மாலதி சந்தோஷத்தில் துள்ளி கொண்டிருந்தாள். ஆட்டோ ஒர்க்ஸ், ஹாஸ்பிட்டல் இரண்டையும் நான் தான் திறந்து வைக்க வேண்டும். அதற்காக என்னை நேரில் அழைக்க வீட்டிற்கு வருகிறானாம் என்று அவள் துள்ளி குதிக்க, காலை 10 மணிக்கு ஆடி காரில் முருகன் வீட்டிற்கு வந்தான். பூசினார் போல் இருந்தான். அவரையும் கமலாவையும் ஒரு சேர நிற்க வைத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டான். மேலும் அவன், நான் சொந்த ஊருக்கு திரும்பி போறேன் என்றதும், எனது முதலாளி என்னை சொந்தமாக ஒரு ஆட்டோமொபைல் கடை ஆரம்பிக்க சொல்லி அவரது ஏஜென்ட் மூலமாக எனக்கு தில்லை நகரில் நிலம் வாங்கி தந்து 5 கோடி பணமும் தந்து உதவினார் என்றான். அவன் கட்டியுள்ள ஹாஸ்பிட்டல், ஆட்டோ ஒர்க்ஸ் இரண்டையும் நீங்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என சொல்லி ஒரு பெரிய அழைப்பிதழை அவரிடம் நீட்டினான். அந்த அழைப்பிதழில் மாலதி ஹாஸ்பிட்டல், மாலதி ஆட்டோ ஒர்க்ஸ் என கோல்டன் கலரில் பெயர்கள் மின்னின. அவர் வாயடைத்து நின்றார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் இன்னும் நிறைய கதைகள் கேட்கவும் நம்ம சேனலோட இணைந்திருக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.